8085ஓட சிக்னல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், ஆர்கிடெக்சரும் பார்த்தோம். ஸோ 40 பின் ஐசி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு பின்னும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்தோம். 6 குரூப்ஸாக டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்லேயும் என்னென்ன பின் இருக்கு, அந்தந்த பின் என்ன ஒர்க் பண்ணும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டு ரீகால், ஓகேவா? அண்ட் இதில் ஒரு சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி நானே பாயிண்ட் அவுட் பண்ணேன். இந்த மாதிரி இன்டரப்ட் சிக்னல்ஸ் என்னெல்லாம் இருக்கு. இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் சிக்னல்ஸ் என்ன பண்ணும், கண்ட்ரோல் அண்ட் டேட்டா சிக்னல்ஸ் என்ன பண்ணும், இந்த சிக்னல்ஸ் என்ன பண்ணும், இதெல்லாம் சிக்னல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், சிக்னல் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு கத்துக்கணும். ஏன்னா எல்லாமே இங்க வந்து நிமானிக்ஸ்ல தான் இருக்கும், ஆர் ஆல்பபெட்ஸ்ல தான் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நம்ம நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண கத்துக்கணும். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே சிக்னல். இப்போ ரீட் போட்டு மேலே பார் போடுறோம், ரைட் போட்டு பார் போடுறோம், இதெல்லாம் வந்து சிக்னல்ஸ். இதை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க, அதுக்கப்புறமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 8085 தான் எடுத்து வச்சிருக்கேன். 8086லாம் போனோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8085 நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சிடுறேன். நான் 8086 வந்து ஒரு ஓவர் வியூ கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் மோஸ்ட்டாக நமக்கு கேட்கறதும் 8085 தான் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை அப்படி தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா வெறும் யூபி மட்டும் அப்படின்னா எல்லா 8085, 8086, 8051 எல்லாமே டீட்டெயில் பண்ணி கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு யூபி வந்து ஒரு பார்ட்டு தான், 40% சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாலாம் கேட்க மாட்டாங்க. 8085 கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சிருங்க. இன்னும் என்ன முக்கியமாக 8086லையும் 8051லையும் முக்கியமாக என்ன டிஃப்ரென்ஸ் படிக்கணும், என்ன ஓவர் வியூவாக படிக்கணுன்றதை மட்டும் அதுலேருந்து படிச்சுக்கோங்க. நிறைய டைம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிங்க. இல்லை எங்களுக்கு இதே போதும், அது ரொம்ப டீட்டெயிலாக போனால் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் 8085 ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸ்கிப் பண்ணாமல் 8085 ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? அதுதான் என்னோட அட்வைஸ். ரைட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவே நிறையா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது, ஒரு டேட்டாவில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு ஆன் டேட்டா இன் 8085 என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? ஏன்னா இதுதான் வந்து நமக்கு அப்ஜெக்டிவே. இந்த மைக்ரோ ப்ராசஸரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இதுதான் அப்ஜெக்டிவ். என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். 8 பிட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். 8 பிட் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும் மைக்ரோ ப்ராசஸரில். அப்புறம் அரித்மெட்டிக் லாஜிக் ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம், அதாவது கிரேட்டர் தானா, லெஸர் தானா, ஆர் லாஜிக், அண்ட் லாஜிக், அந்த மாதிரி கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணலாம். சீக்வன்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து சீக்வன்ஸ் பண்ணலாம், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, அந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டோர் டேட்டா டெம்பரவரிலி டூயிங் எக்ஸிக்யூஷன். டெம்பரவரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்துட்டு ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு மெமரி லொக்கேஷன் நமக்கு இருக்கு. ஸோ ஸ்டாக்ன்றது தான் இங்கே ஒவ்வொரு டேட்டாவாக எடுக்க போகிற ஒரு மெமரி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டாக்கோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ல இருக்கிறது தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர்னு ஒன்று இருக்கு. ரெண்டு பார்த்தோம் இல்லையா? 16 பிட் ரெஜிஸ்டர் ரெண்டு இருக்கு. ஸ்டாக் பாயிண்டர் ஒன்று, ப்ரோக்ராம் கவுண்டர் ஒன்று. ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கிறது அடுத்து ஆப்ரேட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸ்டாக்ல இருக்கிற அட்ரஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ண போறோம்ன்றது தான் மீனிங். ரைட். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு 16 பிட் அட்ரஸை பிளேஸ் பண்ணும் ஆன் தி அட்ரஸ் பஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், டேட்டா 8 பிட்டு, அட்ரஸ் வந்து 16 பிட்டு. ஸோ 16 பிட் அட்ரஸை வந்துட்டு பிளேஸ் பண்ணும். அண்ட் அடுத்து சென்ஸ் கண்ட்ரோல் டு எனேபிள் மெமரி டு ரீட். ஸோ அதை ரீட் பண்ணணும், அந்த அட்ரஸை நம்ம ரீட் பண்ணணும். The bytes from memory placed on the data bus.
இஸ் பிளேஸ்ட் ஆன் த டேட்டா பஸ். ஸோ இந்த மெமரியில இருந்து அடுத்து இப்போ டேட்டா பஸ்க்கு போகுது. அண்ட் ஃபெச்டு டு இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் அண்ட் எக்ஸிக்யூட்டர் 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அட்ரஸ் பஸ்ஸை என்ன பஸ் நமக்கு சொல்ல போகுது, இந்த அட்ரஸ்ல இருக்கிறத தான் ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல போகுது. என்ன ஆப்ரேட் பண்ணணும், போயிட்டு ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அடுத்தது இந்த இந்த அப்போ அட்ரஸ் பஸ், இந்த அட்ரஸ்ன்றது இந்த அட்ரஸ் பஸ்ல இருக்க அந்த ஒரு அட்ரஸ் வந்துட்டு மெமரியில இருக்கும். அந்த மெமரி வந்து இப்போ டேட்டா பஸ்ல பிளேஸ் பண்ணும். அண்ட் அந்த டேட்டா பஸ்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் ஃபெச் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் நடக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வந்துட்டு ஃபெச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஃபெச்சிங். இதுவே வந்துட்டு 4 T சைக்கிள்ஸ் நடக்கும். அது என்னன்னு சொல்லி கீழே பார்க்கலாம் நம்ம. ரைட், இங்க ஒரு ஓவரால் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கேன். இது இப்போ புரியலனா கூட கடைசியாக அது புரியும். ஜஸ்ட் இப்போ என்னன்றத சொல்லிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் இது நம்மளோட மெமரி சிப், நம்ம கனெக்ட் பண்ண போற மெமரி சிப். ஸோ இந்த மெமரி சிப்ல ரீட் பண்றோமா ரைட் பண்றோமா அந்த கண்ட்ரோல் சிக்னல் இருக்கு. அப்புறம் சிப் செலெக்ஷன் சர்க்யூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சாரி, இந்த சிப் செலெக்ஷன் சர்க்யூட் வந்துட்டு எனேபிள் பண்றதுக்கு இங்க ஒரு பின் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ். இதுதான் நம்மளோட அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ். ஸோ அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸும் இங்க மல்டிப்ளெக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அட்ரஸ் பஸ் வந்துட்டு நமக்கு A0லேருந்து A15 வரைக்கும், ஏன்னா 16 பிட் அட்ரஸ். இதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம், லோயர் பிட், லோயர் ஆர்டர், ஹையர் ஆர்டர்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ A0 to A7 லோயர் ஆர்டர்னு சொல்லுவோம், A8 to A15 ஹையர் ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த லோயர் ஆர்டர் அட்ரஸ் பிட்டை டேட்டா பஸ்ஸாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 8 பிட் டேட்டா, அதான் இங்க இதை வந்துட்டு ஒரு லேட்ச் இருக்கும். இதுவும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம பின்ல. அட்ரஸ் எனேபிள் லேட்ச் ஆர் அட்ரஸ் லேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த லேட்ச் எனேபிள் ஆயிருக்குன்னா இது ரெண்டும் டிமல்டிப்ளெக்ஸ் ஆயிடும். அதாவது தனித்தனியா டேட்டா லைன்ஸ் தனியா, அட்ரஸ் லைன்ஸ் தனியா வந்துட்டு டிமல்டிப்ளெக்ஸ் ஆயிடும். அப்போ நமக்கு டேட்டா பாஸ் பண்றதுக்கும் அட்ரஸ் பாஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த மறுபடியும் இங்க டிமல்டிப்ளெக்ஸ் ஆன அட்ரஸ் வந்துட்டு இப்போ மறுபடியும் 16 பிட் நமக்கு அவைலபிளா இருக்கு. இந்த 16 பிட்ல வந்துட்டு A10 to A15 சிப் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு சர்க்கியூட்க்கு போகுது. இந்த சிப் செலெக்ஷன் சர்க்கியூட் வந்து ஹார்ட்வேர், எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை பொறுத்து இந்த கண்ட்ரோல் செலெக்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகலாம், ஆகாம போகலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் செலெக்ஷன் எனேபிள் பண்றதுக்கு இந்த ஹார்ட்வேரை லாஜிக்கை மாற்றி பண்ணலாம். ஸோ தட் இந்த மெமரி வந்து நமக்கு அக்சசபிளா இருக்கும் அப்படின்றது. இது வந்து ஆல்வேஸ் அக்சசபிள். இந்த ஃபர்ஸ்ட் 10 அட்ரஸ் லைன்ஸ் வந்து ஆல்வேஸ் அக்சசபிள். மீதி 6 அட்ரஸ் லைன்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணுமா வேண்டாமா, இல்லை அதில் எந்த அட்ரஸ் வந்து அக்சஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு சிப் செலெக்ஷன் சர்க்யூட் வச்சிருக்கோம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆல்ரெடி நமக்கு மெமரி ரீட் அண்ட் மெமரி ரைட் சிக்னல்ஸ் இங்கிருந்து நமக்கு கிடைக்கும். இதை பொறுத்து ரீட் பண்ணுமா ரைட் பண்ணுமான்றது இங்க நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ நமக்கு அவைலபிளா இருக்க மெமரி வந்து 1 கிலோபைட் ஆஃப் மெமரி இருக்கு. ஓகே, 1 கிலோபைட் ஆஃப் மெமரி இருக்கு நமக்கு. அண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், 1 பைட்ன்றது 8 பிட், 1 பைட்ன்றது 8 பிட். ஸோ இங்க நமக்கு 1 கிலோபைட் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போயிட்டு கடைசியா மறுபடியும் இந்த டயக்ராம்க்கு வரலாம். அதோட ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது ரிலேட்டடா, அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுல இருந்து தான் உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின் ஸ்கிப்பே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருந்து கேட்டுதான் ஆகணும். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலா இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாசிபிள், 256 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாசிபிள். ஆனா நம்ம யூஸ் பண்றது 246 காம்பினேஷன்ஸ் தான் யூஸ் பண்றோம். So it represents total of 74 instructions. 74 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் இருக்கு. அந்த 74 படிக்கிறது ஒன்றும் நமக்கு கஷ்டம் கிடையாது.
ஸோ படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டே நீங்க கூகுள் போட்டீங்கன்னா 8085 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லா டீட்டெயிலா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம இங்க வந்து ஒரு 5 குரூப்ஸா பிரிச்சிருக்கோம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக. அது என்னன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன். ஜஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பத்தி மட்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இங்க பண்ணும். அண்ட் இன்னொன்று நம்ம இங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது 885 வந்து மல்டிபிளிகேஷனும் டிவிஷனும் பண்ணாது. 8086 வந்து பண்ணும். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னா அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், காம்ப்ளிமெண்ட் இந்த 4 ஆப்ரேஷன் மட்டும் பண்ணும். அடுத்தது பிரான்ச் ஆப்ரேஷன்ஸ். பிரான்ச் ஆப்ரேஷன்ஸ் எப்போ தேவைப்படும்? நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து வேற ஒரு குட்டி ப்ரோக்ராமுக்கு போகணும். நடுவுல போய் எதையோ ஃபெச் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சப் ரூட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெயின் ப்ரோக்ராம் சப் ரூட்டீன் சொல்லுவோம். அப்போ மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து பிரான்ச் ஆகி அங்க போகணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆப்ரேஷன்ஸ்ல வரும். ஸோ மெஷின் கண்ட்ரோல் ஆப்ரேஷன். ஸோ என்ன ரீட் இருக்கா, ரைட் இருக்கா, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இந்த மாதிரி மெஷின் கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸும் இருக்குங்க நமக்கு. அண்ட் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் ஹாவ் 2 பார்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆப்கோடுன்னு ஒரு பார்ட் இருக்கும், ஆப்ரண்ட் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஆப்கோடை வந்துட்டு நம்ம இங்க அசம்பிளி லாங்குவேஜ்ல வந்து நிமானிக்ஸா கொடுக்க போறோம். ஆனா ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸருக்கும் இந்த நிமானிக்ஸுக்கு ஈக்குவலண்டா ஹெக்ஸ் கோடு வச்சிருப்போம். அதை நமக்கு வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் கொடுக்கும்போது அந்த மேனுஃபேக்சரர் வந்து ஆப்கோடு நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம நிமோனிக்கா அசம்பிளி லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாலும் மெஷினுக்கு வந்து மெஷின் லாங்குவேஜ்ல தான் ரீட் பண்ண தெரியும். ஸோ மெஷின் லாங்குவேஜ் பேசிக்கா ஹெக்ஸாடெசிமலா இருக்கும் எல்லாமே. ஸோ ஆப்கோடும் அதுக்கு நம்பரா தெரியும், ஆப்ரண்டும் அதுக்கு நம்பரா தான் தெரியும். ரெண்டுமே நம்பரா தான் அதுக்கு தெரியும். அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பரா தான் அதுக்கு தெரியும். ஹெக்ஸாடெசிமல் வந்து உள்ளுக்குள்ள பைனரியா கன்வெர்ட் ஆயிரும் வித் ஹெல்ப் ஆஃப் சம் கன்வெர்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்கோடுன்றது மெஷின் லாங்குவேஜ் போகும்போது அது ஆப்கோடா மாறிடும். பட் நம்ம இங்க கொடுக்க போறது நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ்ல இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஆப்கோடை வந்து பைஹார்ட் பண்ண முடியாது. ஆனா மெஷின் லாங்குவேஜுக்கு பதிலாக அசம்பிளி லாங்குவேஜ்ல இருந்து நம்ம கொஷின்ஸ் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஏன்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து இதை விட கொஞ்சம் ஈஸி தான், மெஷின் லாங்குவேஜ் விட ஈஸி தான். ஸோ அது வந்து பைஹார்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எப்படியெல்லாம் இருக்கலாம், டேட்டா எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெஜிஸ்டர்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ஆர்கிடெக்சரை இப்போ நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஆர்கிடெக்சர்ல நம்ம என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்குதுங்களா? 8085 ஆர்கிடெக்சர்ல ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. மறுபடியும் லாகின் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இப்போ பவர் ஓகே வந்துச்சு. ஸோ அதான். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம 8085 ஆர்கிடெக்சர். ஸோ இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதான் நம்மளோட ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? அண்ட் ஸ்டாக் பாயிண்டர் இங்க இருக்கு, ப்ரோக்ராம் கவுண்டர் இங்க இருக்கு, அட்ரஸ் லாட்ச் இங்க இருக்கு, அண்ட் அக்யூமுலேட்டர் இங்க இருக்கு, டெம்பரவரி ரெஜிஸ்டர் இங்க இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அல்லது ரெஜிஸ்டர் டு மெமரி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அல்லது மெமரி டு ரெஜிஸ்டர் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இந்த 3 டேட்டா டிரான்ஸ்ஃபர் பாசிபிள். ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர் டு மெமரி, மெமரி டு